சூடு ஆறிற போகுது மருமையனே, சுட சுட சாப்பிடுங்க. விதவிதமா என் மருமக கறிதையும் செஞ்சா நல்ல ருசியா செஞ்சு வச்சிருப்பா, சாப்பிடுங்க மருமையனே. அண்ணி, சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு அண்ணி. எங்க அம்மா மட்டன் குழம்பு தான் வைக்க சொன்னாங்க. ஆனா நீங்க மட்டன் பிரியாணி, சிக்கன் தொக்கு, முட்டை அவிச்சது, ஆஹா விதவிதமா செஞ்சு வச்சிருக்கீங்க அண்ணி. சாப்பிட வாய் தான் பத்தாது போல இருக்கு. அப்படியாமா ராதிகா, சாப்பிடுமா, உங்களுக்காக தானே செஞ்சேன். சாப்பிடுங்க, நல்லா பொறுமையா சாப்பிடுங்க. ராதிகா, உன் அண்ணிய பத்தி உனக்கு தெரியாதாமா? வீட்டுக்கு வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிப்பா, விதவிதமா சமைச்சு போட்டு அவங்கள மகிழ்விப்பாமா. அவ சமைச்ச சாப்பாட நைட்டு எந்திரிச்சு கூட கைய நக்குவோம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமா. என்னம்மா என்னையவே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? தங்கச்சிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வையுமா. தங்கச்சி என்னம்மா வேணும் அம்மாட்ட கேளு. என் மாமியார்காரி இருக்காளே, இந்த வீட்டுல எல்லா வேலையும் விழுந்து விழுந்து பாக்கணும். என் வீட்டுக்காரர் என்னைய செத்த புகழ்ந்தா போதும், அதுக்கு பொறுக்காதே. மூஞ்சில எள்ளு போட்ட மாதிரில வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அம்மாடி ராதிகா, இன்னும் கொஞ்சம் கறி எடுத்து வைக்கவாமா? அம்மா ஃபர்ஸ்ட் இலையில வச்சத சாப்பிட்டுக்கறேம்மா, அப்புறம் வேஸ்ட் ஆயிர கூடாதுல. மருமையனே, உங்களுக்கு எதுவும் வேணுமா மருமையனே? அத்தே, இந்த சாப்பிட்டுக்கிறேன். காலையில இருந்து செத்த உட்காராம ஓடி ஓடி இம்புட்டு வேலை பார்த்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு. ஏங்க என்ன சின்ன பொண்ணு? ஏங்க ரொம்ப டயர்டா இருக்குங்க. செத்த நேரம் ரூமுக்குள்ள போய் தூங்கிட்டு வரேங்க. சின்ன பொண்ணு, இன்னும் நீ சாப்பிடலையே சின்ன பொண்ணு, சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு. இல்ல இருக்கட்டுங்க, செத்த தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கண்ண சந்தா தான் சரியாகும். தூங்கிட்டு வந்து சாப்பிடுறேங்க. ராதிகாவும் தம்பியும் சாப்பிடவும் நீங்களும் அத்தையும் சாப்பிடுங்க. நான் போறேன். ஓ அப்படியா சின்ன பொண்ணு, சரி போய் ரெஸ்ட் எடு சின்ன பொண்ணு. வீட்டுக்கு வந்தவங்கள என்ன வேணும் ஏது வேணும்னு கவனிக்காம இப்படி ஓடுறாளே, நீனு விட்டுட்டு இப்படி நிக்கிறவ. ஏம்மா சும்மா இருமா, சின்ன பொண்ணுக்கு வேலை செஞ்சு டயர்டா இருக்கான், அதான் செத்த போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு போனாமா. அவ தூங்க போயிட்டா இந்த இலையெல்லாம் யார்ல எடுப்பா? வெளிநாட்டுல இருந்து ஆளு வேணா வரப்போமாமா. என்னல பேச்சு ஏத்தாளமா வருது. இன்ன என்னம்மா, அவளுக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கா. தூங்கட்டுமே, நான் தான் இருக்கேன்ல, இலையை நான் எடுக்கிறேம்மா. நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். பொண்டாட்டிய பத்தி புகழ்ந்து பேசுறதும், பொண்டாட்டிய தூக்கி தலையில வச்சு டங்கு 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 ஆடுறதும் அப்படியே மாத்தி வச்சு விட்டாலே. மாப்பிள்ள வள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிடுங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள குறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சாப்பிடுறே மச்சான். ஏய் அப்பா, இன்னைக்கு பூரா நிக்காம பம்பரமா ஓடுனதுல ரொம்ப டயர்டா இருக்கு. செத்த படுத்து தூங்கினாத்தான் நல்லா இருக்கும். பிரியாணி என்ன டேஸ்ட், இன்னும் நாக்குல தாண்டவம் ஆடுது. நானே 3 பிளேட் சாப்பிட்டுட்டேன், அம்பிட்டு ருசி. பிரியாணி செய்யறதுல சின்ன பொண்ணுவ யாராலையும் அடிச்சுக்கிறவே முடியாது. அவ்வளவு பக்குவமா சூப்பரா செஞ்சு வச்சிருக்கா. அம்மாட்ட வேற சொல்லிட்டு வந்தேன், நைட்டும் கொஞ்சம் எடுத்து வையுமான்னு. சின்ன பொண்ணுதான் பாவம் சாப்பிடல, டயர்டா இருக்கு போல இருக்கு. சத்த தூங்கி எந்திரிச்சு சாப்பிடட்டும். தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப கூட வாய மூடுறாளா இல்லையான்னு பாருவேன். புசு புஷாம்ல படபடன்னு பேசுவா. ஆனா இவ இல்லாம என்னால வாழவே முடியாது. சின்ன பொண்ணு ரொம்ப அசதியா இருக்கா போல இருக்கு, அதான் புசு புசுன்னு தூங்குறா. தூங்கட்டும். நானும் இன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப்பே பண்ணல. அவ ஒரு ஆள இம்பிட்டு வேலை பார்த்தால, அதான் டயர்டா இருக்கா போல இருக்கு. அம்மா எதுக்கு இப்படி கத்துறாங்கன்னு தெரியலையே. செத்த இருமா, இந்த வாரேன். வாசப்படி வளர்க்குதுன்னு அந்த காலத்துல சும்மாவா சொல்லி வச்சாங்க? பொம்பளை பிள்ளைகளை அடக்கி உடக்கி வளர்க்கணும். என்ன ஆட்டம் போட்டா, தங்கச்சி பெரிய படிப்பு படிச்சிருக்கா, பெரிய ஆபீஸ்ல போய் வேலை பார்க்க போறான்னு சொல்லிட்டு திங்கு திங்கு திங்குன்னு ஆடுனா, அதான் உன் தங்கச்சி ஆப்பு வச்சானா மூலையில உட்காந்து நல்ல ஆளு. என்ன 4 எழுத்து படிச்சாலும் பொம்பளை புள்ள தானே, அடங்கி ஒடுங்கி இருக்கணும். நான் அப்பவே நினைச்சேன், வேணா மினிக்கு மாதிரி சுடிதார ஒண்ணு போட்டுக்கிட்டு பேக்க ஒண்ணு தூக்கிக்கிட்டு டிங்கி டிங்கி டிங்கின்னு போக போதே நினைச்சேன் இப்படி ஏதாச்சும் பண்ணுவான்னு. நானுந்தே பொம்பளை பிள்ளையெல்லாம் பெத்து வளர்த்தேன். நான் சொல்ற பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாதுங்க. நான் சொன்ன மாப்பிள்ளையத்தையும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்ற. ஆனா உன் தங்கச்சி ஆட்டம் போட்டாலே ஆட்டம், வரட்டும் பாண்டி. அத்தே சும்மா இருங்கத்தே, நானே மன உளைச்சல்ல இருக்கேன். நீங்க வேற ஏத்தே கத்திக்கிட்டு கிடக்கீங்க. அடியே, அந்த பெரிய மனுஷன் என் வீட்டுல வந்து இல்லடி கத்திட்டு பாரு. ஊமை ஊரை கெடுக்கும், பெருசாலி வீட்டை கெடுக்கும்னு சும்மாவா சொல்லி வச்சாக? அக்கா, எனக்கு
தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு தரியாக்கா? தாத்தா தாத்தா நீ பண்ணின வேலைக்கு உனக்கா தலைவலிக்கு? எங்க எல்லாருக்கும் தானே தலைவலிக்கு. என் குடும்பத்துல உள்ள காசெல்லாம் கரைக்கிறதுக்கு எங்க இருந்துதான் வந்திருக்காளுகளோ தெரியல. டீ போடு, ஜூஸ போடுன்னு. என் வீட்டு மருமக காரிய உன் தொங்கச்சிக்கு காப்பி வேணுமா? காப்பி சுட சுட போட்டு குடு. அப்ப தேன் தெம்பா ஊரு மேய முடியும். அத்தே, எப்ப பார்த்தாலும் ஏத்தே எங்களை மட்டும் தட்டியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணும் சும்மா இங்க உட்கார்ந்து சாப்பிட கிடையாது. நானும் நல்லா சம்பாதிக்கிறேன். சம்பாதிக்கிற காசுல பாதி காசு அக்கட்ட கொடுக்கறேன். அதனாலதான் நான் தைரியமா கேக்குறேன். 4 படிப்பு படிச்சுட்டு 4 காசு கையில சம்பாதிக்கவும் என்ன எகத்தாளமா பேசுற? அக்கா என்னக்கா அத்தையை பேச விட்டுட்டு நீ இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நீ பண்ணின வேலைக்கு எல்லாத்தையுமே கிளி வாங்க வேண்டியது இருக்கு. என்னக்கா நான் பண்ணனே? அப்படி நான் என்ன பண்ணனேன்? வேலைக்கு 1 வாரமா நீ எதுக்கு போகல? அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வேலைக்கு நான் போகல. அடியே அடியே, எங்களுக்கெல்லாம் காது குத்தியாச்சடி. திரும்பவும் காது குத்தாத. இப்பதே உன் ஆபீஸ்ல உள்ள ஆபீசர் இங்க வந்து கிளியா கிழிச்சிட்டு போறான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அடியே பிரியா, உனக்கு ஒண்ணும் புரியாதடி, உனக்கு ஒண்ணும் புரியாது. நம்ம குடும்பமானதே நீ இப்படி வாங்கிட்டியடி, வாங்கிட்டியே. உன் ஆபீஸ்ல உள்ள முதலாளி உன்னைய பத்தி இங்க வந்து புட்டு 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 வச்சு புட்டாரடி. ஏண்டி இப்படி பண்ணி தொலைற? அம்மா என்னை நம்பி தானடி உன்னை இங்க வந்து தங்க அனுமதிச்சாங்க. ஏண்டி இப்படி பண்ற? நம்மளுக்குலாம் இது தேவையாடி? போனமா வேலையை பார்த்துட்டு வந்தமான்னு இருக்க கூடாதா? அக்கா என்னக்கா சொல்ற? ஆபீஸ் முதலாளி இங்க வந்தாரா? ஆமாண்டி, ஆமா வந்தாரு. உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திட்டு போயிட்டாரு. உன் லட்சணம்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி. அடியே பிரியா, அந்த ஆளு சொல்றதுல உண்மைதானடி? உண்மையா? அவங்க மையனும் நீனும் விரும்புறேன்னு சொல்றாருடி, அது உண்மையாடி? சொல்லுடி. அக்கா அக்கா அது வந்து அடியா, என் வீட்டு மருமக காரி. உன் தங்கச்சியை பத்தி தான் அவர் கரெக்டா சொல்லிட்டு போயிட்டாரே. உண்மையா உண்மையான்னு கேட்டா அவ என்ன சொல்ல போறா? வாய மூடுங்க. நான் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கிறாதிய. இவ என்ன பத்திரகாளி மாதிரி இருக்கா? இவ கிட்ட வாய கொடுக்க கூடாது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வேடிக்கை மட்டுமே பார்க்கணும். சொல்லு பிரியா, அந்த ஆளு வந்து சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையா சொல்லுடி. அக்கா அக்கா உண்மைதான்க்கா, உண்மைதான். நானும் அவங்க மையனும் விரும்புறோம்க்கா, விரும்புறோம். அட எடுவட்ட சிறுக்கி, என் தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்ல இல்ல இல்லன்னு எல்லாத்தையும் சொல்லி நான் பெருமையா பேசுனேன்டி. ஆனா என் மூஞ்சில இப்படி கரிய பூசிட்டியடி, கரிய பூசிட்டியே. நம்ம குடும்பத்துக்கு அது தேவையாடி? தேவையா? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அடிக்காதக்கா, அடிக்காதக்கா, அடிக்காத, வலிக்குதுக்கா, அடிக்காத. ஆரம்பத்துல இருந்தே இப்படி கண்டிச்சு வளர்த்திருந்தா இப்படி போயிருப்பாளா? நம்மட்ட காசு பணம் இல்லாட்டியும் மான மரியாதையோட தான் இருந்தோம். ஏண்டி இப்படி அசிங்கப்படுத்துற? அசிங்கப்படுத்துற? அக்கா, அக்கா, அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அக்கா சொன்னாங்க. அடியே, படிச்ச பிள்ளைதானடி நீ, படிச்ச பிள்ளைதானே. இந்த காலத்துல யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னு உனக்கு தெரியாதாடி? அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிட்டாருடி. உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகள் ஆகவே முடியாது. தேவையில்லாத கற்பனைலாம் வளர்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டாருடி, போயிட்டாருடி. ராணியக்கா, அழுகாத ராணியக்கா. இப்ப உள்ள பிள்ளைங்க இப்படித்தான் இருக்குதுங்க. என்ன செய்ய, டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சுல்ல. இதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்க. அழுகாத ராணியக்கா, எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடியே சின்ன பொண்ணு, ஊர் உலகத்துல எப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுடி. ஆனா என் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு கனவுல கூட எதிர்பார்க்கலடி. நம்மளோட குடும்ப கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா இருப்பான்னு நினைச்சேன். எனக்கே அவ புத்திமதி சொல்லுவாடி. ஆனா இவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலையே. 3வது தெருவுல இருக்காளே சுந்தரி, சுந்தரி மகளும் இப்படித்தான் லவ் பண்ணிதே கல்யாணம் பண்ணி இருக்கா.
நல்ல தெளிவா இருக்கிறா நீ நல்ல பயல்களை பார்த்துட்டே விரும்புதுக நீ ஒண்ணும் கஷ்டப்படாத அந்த பைய வீட்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்து உன் தங்கச்சிக்கு அந்த பையலையே பார்த்து கல்யாணம் முடிச்சு வைவே உன் தங்கச்சி வாழ்க்கை சிறப்பா அமையும் சரோஜாக்கா அது நடக்கவே நடக்காதுக்கா நடக்கவே நடக்காது அந்த பையனோட அப்பா வீட்ல வந்து என்ன கிளிகிளிச்சாரு தெரியுமா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரவங்க அக்கா அவங்க எப்படிக்கா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க ஏக்கா என்னக்கா பணக்காரங்கன்னு சொல்லி இப்படி மூசு மூசுன்னு அழுகுற பணம் பணத்தோட தான் சேருமா ஏன் நம்மள மாதிரி ஏழை எட்டெல்லாம் சேராதா அதெல்லாம் பேசி பார்க்கலாம்க்கா அதானடி ராணி எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி அம்பானியா இருந்தாலும் சரி ஆறடி குழி தாண்டி இப்பெல்லாம் எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துருச்சு அதுக்குள்ள போட்டா ஒரு சின்ன பானையிலவே சாம்பல குடுக்குறாங்கடி செத்தா ஒரு ரூபா நெத்தில தான் வைக்கிறாங்க எரிக்கிறப்ப அந்த ஒரு ரூபாய் எடுத்துட்டு தாண்டி எரிக்கிறாங்க என்னமோ பணக்காரங்க பணக்காரங்க சொல்லிக்கிட்டு கிடக்குறவ சரோஜாக்கா அந்த ஆளு வந்து என்ன கிளிகிடிச்சாரு தெரியுமா எங்களை கண்டதே இப்படி விட்டுட்டு போறாரா இதுவே வேற ஆளா இருந்தா தெருவுல வச்சு அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றாருக்கா அங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு எங்க அம்மா வயக்காட்டு வேலை 100 நாள் வேலை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டே எங்களை வளர்த்தாங்க எனக்கு 5 பவன் போட்டு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க ஏன்னா ஆண்டவன் புண்ணியத்துல நான் நல்லா தான் இருக்கேன் என் தங்கச்சிக்கு ஒரு 10 பவன் போட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு இருக்காங்கக்கா அதுக்குள்ளேயும் அவ இப்படி பண்ணிட்டாளேக்கா நம்ம தகுதிக்கு ஏத்ததானக்கா நம்ம இருக்க முடியும் வேலைக்கு ஏத்ததானக்கா வீக்கம் இருக்க முடியும் கஷ்டம் தெரிஞ்சு இவ இப்படி பண்ணிட்டாளேக்கா அந்த ஆளு என் தங்கச்சியே இந்த வேலையை பார்த்தான்னு என் முன்னாடி சொல்லவும் எனக்கு அம்புட்டு கோபம் வந்து என் தங்கச்சியை இழுத்து போட்டு அடிச்சு போட்டேன் போதா குறைக்கு என் மாமியார் அந்த லெக்கில இருந்துச்சுக்கா சும்மாவே எங்களை காட விட்டு பல்லுல பறத்துவா அந்த கிளட்டு சிறைக்கு இப்ப சும்மாவா சொல்ல வேணும் எங்களை பாடா படுத்துறாளே கிளட்டு சிறைக்கின்னு சேர்ந்துக்கிட்டு எனக்கு அப்பவே தெரியும் உன் தங்கச்சி மினிக்கிட்டு போனா நடிச்சுக்கிட்டு போனா சண்டை போட்டு போனா அப்படி இப்படின்னு அந்த கிளட்டு சிரிக்கி பல்லு மேல நாக்க போட்டு பேசுறாக்கா நான் அதை கேட்க முடியுமா என் தங்கச்சி நல்லாவே சொல்ல முடியுமா எல்லாம் என் தங்கச்சினால தானக்கா இந்த அசிங்கம் எங்களுக்கு தேவையா இன்னும் எங்க வீட்டுக்காருக்கு இந்த விஷயம் தெரியல வந்த முன்னாடி அந்த கிளட்டு சிரிக்கி போட்டு கொடுத்துருவா என்ன ராணியக்கா இப்படி சொல்ற அப்போ உன் தங்கச்சி ஆசைப்பட்ட பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டியா நீ அடி சின்ன பொண்ணு அது கனவுல கூட நடக்காது சின்ன பொண்ணு நடக்கவே நடக்காது இனிமே அந்த ஆபீஸுக்கும் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு என் தங்கச்சி வீட்டோட தான் இருக்கு நான் ஏன் பாத்துக்கிறேன் ஊருக்கு காட்டுக்கிட்டையும் அனுப்பி வைக்கலாம்னு இருக்கேன் சின்ன பொண்ணு அக்கா உடனே இப்ப ஊர் கட்டுக்கெல்லாம் அனுப்பாதக்கா இம்புட்டு பிரச்சனை நடந்திருக்கு அங்க போய் ஏதாச்சும் உன் தங்கச்சி பண்ணிக்கிற போகுது இல்லைன்னா உங்க அம்மா போட்டு அடிக்க அடிக்க செய்ய போறாங்க செத்த பொறுமையா இருக்கா ஆமா ராணி கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும் அப்புறம் மாட்டி அனுப்பி வை ஆரம்பத்துல இருந்து எங்க அம்மா சொல்லத்தேன் செஞ்சுச்சு உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள வருதுடி கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம் என் ஆயுசு இருக்கிறதோட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நான் 4 படிப்பு படிச்சிருக்கல வேலைக்கு போகட்டுமான்னு சொன்னேன் ஆனா இப்ப சீக்கிரமே என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு இருக்கேன்க்கா ஏக்கா என்னக்கா இப்ப தனக்கு ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு கொஞ்சம் ஆற போடுக்கா அதுக்குள்ளேயும் கல்யாணம் தடபுடன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அந்த புள்ள மனநிலையும் கொஞ்சம் பாருக்கா அடியே சின்ன பொண்ணு ஆற போட்டாதாண்டி ஏதாச்சும் விபரீத முடிவு எடுப்பா டக்கு புக்குன்னு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சிரும்லடி ஆமா ராணியக்கா நீ சொல்றதும் சரிதே ஆற போட்டா அந்த பையனையும் உன் தங்கச்சியும் ஓடி போயிட்டா என்ன செய்யறது ஏ வசந்தி அக்கா வாயை முடிக்கிட்டு சும்மா இரு ராணியக்காவே கஷ்டத்துல இருக்கு நீ வேற என்ன பேசிக்கிட்டு இருக்க அடியே வசந்தி இல்லாததையும் போலாதையுமா சொல்றா உலகத்துல நடக்கிறத தானே சொல்றா அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு அப்பா உன் தங்கச்சியே விரும்பினவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன் நீ பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைகிட்டையும் கல்யாணம் முடிச்சு வைப்பறா நீ ஆமா சரோஜாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல பையனா நல்ல குடும்பமா இருக்கிற ஒரு பையனை பார்த்து சொல்லுங்கக்கா சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிருவோம் என் தங்கச்சிக்கு சீக்கிரமாவே கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம்க்கா என்கிட்ட கூட ஒருத்தவங்க நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கன்னா சொல்லி வச்சு இருந்தாங்க அவள்கிட்ட வேணா சொல்லி வைக்க வாராணி சொல்லுங்க சரோஜாக்கா மாப்பிள்ள பையன் நல்ல பையன் தானக்கா அதெல்லாம் நல்ல பையன் ராணி கை நிறைய சம்பாதிக்க
பொண்ணு பார்க்க வாரதுன்னா வாங்கன்னு சொல்றேன் ராணி. சரிக்கா. அட கடவுளே, பாவம் அந்த பிரியா தான் ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ண முடியாம இப்படி ராணி அக்கா வேற பையில பொண்ணு வாக்க வர சொல்லுதே. இந்த உலகத்துல டெக்னாலஜி என்னென்னமோ அறிவியல் வளர்ச்சிலாம் வளர்ந்து போச்சு. ஆனா பெண்கள் ஆசைப்பட்ட ஒரு விரும்பின ஆளை மட்டும் கல்யாணம் பண்ணவே முடியாது.